என்ன ரஞ்சிதம்? என்னங்க? பூஜைக்கான எல்லா ஏற்பாடு ரெடி தானே? ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. எத்தனை மணிக்கு பூஜை? 10:30 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லியிருக்காருங்க. அப்படியா? சரி சரி, எது எப்படியோ வருஷம் வருஷம் சுமங்கலி பூஜை மட்டும் கரெக்டா கொண்டாடிடுற. ஆமா, எதுக்கு காசை கறியாகிட்டு வருஷம் வருஷம் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாரும் அவங்கவுங்க புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வழக்கமா பண்றதானங்க. அது அப்படி இல்ல. நீங்க பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், தாலியோட சேர்த்து கழுத்துல நகை அள்ளி போட்டுக்கணும். அத சுயநலத்தோட பண்றீங்க, அப்படித்தானே? உண்மையிலேயே புருஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிற பொம்பளைங்க 1-2 கூட தேராது, எல்லாம் சுயநலம் பிடிச்சதுங்க. உண்மையிலேயே புருஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாளுங்க. நல்லபடியா சமைச்சு போட்டு அவனை நல்லா பாத்துக்குவாங்க. அப்படி செஞ்சாலே நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன புரிஞ்சதா? புரிஞ்சதுங்க. புரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வேலையை பார்க்கணும். சரிங்க. என்ன சரிங்க? இதெல்லாம் நான் உங்க அப்பா வீட்டு காசா? சரி, ஏற்பாடு பண்ணதை பண்ணிட்ட, நல்லபடியா முடிச்சு வை. சரிங்க. சரி, வர்றவங்க முன்னால எந்த அசிங்கமும் நடக்கூடாது, புரிஞ்சதா? சின்னவனே. அப்பா. பெரியவன் எங்க? தெரியலப்பா, இங்கதான் எங்கேயோ இருந்தாரு, நான் பாக்கலையே. சரி சரி, நீ போ. சரிப்பா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க. வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். ரஞ்சித் அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, எங்க உங்க மருமக? இங்கதான் இருந்தா. அர்ச்சனா, அர்ச்சனா. அத்தை, இங்க வா. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? என்ன அர்ச்சனா, நீ சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷமா தான் இருக்கேன். என்னாச்சு? ஆமா, நாங்களும் வருஷம் சுமங்கலி பூஜைக்கு வரோம். நீ அப்படியே இருக்கியே. அது நல்ல விஷயம் தானே. அப்படியே இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படியே இருக்கிறதுனா அப்படியே இருக்கிறது இல்ல. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு நல்ல செய்தி கூட இல்லையே, அதனாலதான் கேட்டோம். ஆமா, எங்க உன் புருஷன்? வெளியில போயிருக்காரு. சரி சரி, நீ வேலையை பாரு, நாங்க போய் வீட சுத்தி பார்த்துட்டு வரோம். வாங்க போலாம். வாங்க போலாம். பாத்துட்டு வந்துடுறீங்களா? சரி. அம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ போங்கறல்ல, நான் பாத்துக்கிறேன். போ. அண்ணி, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஃபீல் பண்றேன்னு உனக்கு யார் சொன்னா? இல்ல அண்ணி, நான் இங்க பாரு பூங்கொடி, வீட்டு விசேஷத்துக்கு வரவங்க 1000 பேசுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்கணும்னா நம்ம வாழவே முடியாது. சரி விடு, நீ போ. நான் தான் ஃபீல் பண்ணலன்னு சொல்றேன்ல, நீ போ. ஐயா, அந்த பூத்தட்டை கொடுங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க. வணக்கம்மா. மா மா. ஏய், உங்க பெரியம்மா எங்க? நான் அதை சொல்லத்தாமா வந்தேன். அவங்க உங்க ரூம்ல தான் இருக்காங்க. ஏன் ரூம்ல இருக்காங்களா? ஏன் வர சொல்ல அவங்கள? நான் 2-3 தடவை கூப்பிட்டேம்மா. நான் வரல, நீ போன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா,
ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. சரி நீ வரவங்களை கவனி, நான் வந்துடுறேன். அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மகேஷ், சும்மாதான். சும்மாதானா? அங்க சுமங்கலிகெல்லாம் வந்துட்டாங்க, இங்க வந்து நீ என்னடா ரூம்ல புகுந்துகிட்டு இருக்க? அதையெல்லாம் நீ போய் பாரு மகேஷ். ஏன், நீ என்ன பண்ண போற? இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் வரக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா? பாக்குறவங்க எல்லாம் உன் மேலதான் கோவப்படுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. நான் வரலேன்னு சொன்னா விட்டுறேன். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மகேஷ், நீ போ. சரி, உன் இஷ்டம். மகேஷ், என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. சொல்லு. இப்பதான் திடீர்னு என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுச்சு. என்ன? சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என் வீட்டுக்கார ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன்டி. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. யாரு செஞ்ச பாவமோ என்னமோ தெரியல. சின்ன வயசுலயே அந்த மனுஷனை தூக்கி தின்னுட்டேன். அந்த ஆளோட அருமை எனக்கு இப்பதாண்டி புரியுது. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அந்த போய் தோண்டி எடுத்துட்டு வந்து மறுபடியும் உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லவா? வாழணுங்கிற எண்ணம் இல்லாம சின்ன வயசுலயே குடிச்சு குடல் வந்து செத்து போயிட்டான். 20 வருஷம் கழிச்சு என்னமோ அவனுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. நான் அந்த ஆளுக்காக பேசலடி. இல்ல, எதுக்கு தேவையில்லாம உன் புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசாம அந்த ஆளு கூட அனுசரணையா போ. ஆய மூடு. தெரியும் எனக்கு நீ எங்க சுத்தி எங்க வருவன்னு. இந்த பாரு, நீ இல்ல, நம்மளை பெத்த அம்மா அப்பா, நம்மளை படைச்ச கடவுள் யார் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இத்தனை நாளா என் கூட சேர்ந்து நீயும் தானே கூட்டுக்கல்ல வேலைத்தனம் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்ன ஒரே நாள்லயே திருந்திட்டியா? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவ கிடையாது. நான் காப்பாத்தி வச்ச இந்த சொத்தை என் பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். புரியுதா? நான் மட்டும் இல்லைன்னா சல்லி காசு இந்த வீட்டுல மிச்சம் இருந்திருக்குமா? எல்லாத்தையும் கட்டி காப்பாத்திட்டு யாரோ ஒருத்தி வந்து ஆண்டு அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டு போவா? இந்த பாரு, என்னதான் உனக்கு புருஷன் இல்லைன்னாலும் உன்னை விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை என்னால கொண்டாட முடியாது. மனசும் கேட்கல. அதனாலதான் கூப்பிட வந்தேன். இப்படி எல்லாம் நீ யோசிக்கிறதா இருந்தா நீ அங்க வரவே வேணாம். நீ இந்த ரூம்லயே இருந்துரு. இதான் உனக்கு சரியான இடம்.